பாருங்கள் எப்படி இருக்குது அந்த அருமையான அப்பள சோறு பாருங்கள். இது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி தான். ரொம்ப சுவையானது, ரொம்ப வித்தியாசமானதும் கூட. அதாவது அப்பள சோறு. இந்த அப்பள சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த அப்பள சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதாவது எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இப்போ இந்த அப்பள சோறு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அப்பள சோறு செய்ய தேவையான பொருட்கள் வந்து 1 கப்பு சோறு. அதாவது நம்ம ஒரு போர்ஷன் தான் செய்ய போகிறோம். அதனால் 1 கப்பு சோறு, 150 கிராம் பொடிசா நறுக்கின வெங்காயம். அதாவது நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட பயன்படுத்திங்க, நான் பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்தியிருக்கேன். 2 தக்காளி, அதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசா நறுக்கின 10 பூண்டு பல், பொடிசா நறுக்கின இஞ்சி சின்ன துண்டு 1, அதாவது 2 பட்டை மிளகா, 1/4 ஸ்பூனு மிளகு, 1/4 ஸ்பூனு ஜீரகம். இது எல்லாமே ஒன்றா பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, பொரிச்ச அப்பளம் 5, அப்பளம், சோறு, இஞ்சி, பூண்டு, பட்டை மிளகா, சீரகம், மிளகு, தக்காளி அரைச்சது, வெங்காயம், எண்ணெய், உப்பு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டுக்க வேண்டியதான். அதாவது இஞ்சி பூண்டெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது நம்ம பூண்டு போட போகிறோம். பூண்டு, அது கூடவே இஞ்சி எல்லாமே நல்லா வதக்கிங்க. அடுத்தது வெங்காயம், எல்லாமே அதை நல்லா வதக்கி விட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுது இருக்குல்ல, இதையும் சேர்த்துப்போம். தக்காளி பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் கட்டுங்க கலருக்காக. அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. எல்லாம் நல்லா வதக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பட்டை மிளகாய், சீரகம், மிளகு, அதை போட்டுக்கலாம். அப்படியே உப்பு, ஏன்னா சோறு போட போகிறீங்களா, கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுங்க. அதுக்கு பிறகு சோறு போட்ட பிறகு பார்த்துட்டு கொட்டுங்க. சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அருமையாக ஒரு நல்ல மனம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த வெங்காயம்லாம் இப்போ நம்ம சோறை கொட்டிக்கலாம். சோறை கொட்டி நல்லா கலந்து விட்டுங்க. சோறு நல்லா கலந்து வச்சிட்டேன். இப்போ அப்பளத்தை அப்படியே இதில் உடச்சி விட்டுக்கலாம். ஒரு 3 அப்பளம் உடச்சி விட்ருக்கேன். உடச்சி விட்டுட்டு அப்படியே சோறை நல்லா கிண்டி விட்டுங்க. சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஒரு அப்பளத்தையும் அதில் போட்டுருவோம். அவ்வளோதான், இறக்கி டேஸ்ட்டு பார்க்க வேண்டியதான். நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இதை நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு, இல்லை அப்படியே அந்த அப்பளம் வருது. நீங்கள் உங்களுக்கு கையில் அப்பளம் இருந்தால் கூட அதை சாப்பிட்ற நேரத்தில் உடச்சி விட்டுக்கிட்டு பாருங்க எப்படி இருக்கு. கையில் ஒரு அப்பளத்தை வச்சுக்கிட்டு ஒன்றே ஒன்று தான். என்னென்னா உங்களுக்கு காரம் வேணும்னா
காரம் சேர்த்துங்க. இன்னும் இதில் மெயின் ஃப்ளேவரே வந்து இந்த மிளகு ஜீரக ஃப்ளேவர் தாங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா காரம் இல்லாமல் இடையில அந்த தென்பரை வருங்க, அப்படியே உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி. நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட போட்டு அது மாதிரி கூட செய்யலாம். இந்தடா அப்படி பாரு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குப்பா. நல்ல ஃப்ளேவரோட ஒரு அருமையாக ஒரு அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. நல்லா சரியான இருட்டி போச்சு. வேர்வையும் அப்படியே இருக்குது. அந்த வேர்வை கொதிக்க இந்த கொதிக்க அந்த சோறை சாப்பிடும்போது உண்மையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சுவையான ரொம்ப வாசனையான அப்புறம் சோறை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சியம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் சேனலையும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க பார்க்குறதில்ல. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், முழுசாக பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது முழுசாக பாருங்கள். பாதி பார்க்காதீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறோம் இல்லைங்களா? அதனால் முழுசாக பாருங்கள், முழு ஆதரவையும் கொடுங்க. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.